படம் சூப்பராக இருக்குங்க. தனுஷோட 50th படம். அன்எக்ஸ்பெக்டடாக சூப்பராக டைரக்ட் பண்ணிருக்காரு. ஆக்டிங் வைஸ் எல்லாமே நல்லா இருக்கு படம். மஸ்ட் வாட்ச். படத்தில் ஸ்பாய்லர் பண்ண வேணாம். படம் நீங்கள் தேட்டரில் போய் பாருங்கள். சூப்பராக இருக்குது. வயலன்ஸ் நிறையவே இருக்குது. ஏஆர் ரஹ்மான் மியூசிக்கும் நல்லா இருக்குது. அன்எக்ஸ்பெக்டடாக எல்லா பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் சூப்பராக பண்ணிருக்காங்க. எஸ்ஜே சூர்யா தனுஷும் ஒன்றா ஆடுறாங்க. அதெல்லாம் கூஸ்பம்ப்ஸ் மூமெண்ட் தான். நல்ல டைரக்ஷன். படம் ஆக மொத்தம் பிளாக் பஸ்டர் தான். நல்லதானே இருந்துச்சு. நல்லதாக இருந்துச்சு. இது அந்த பாட்டு தானே நல்லா இருந்துச்சு. ஃபேமிலிக்குள்ளே நடக்கிற ட்ராமா தான். அதான் நல்லதாக இருந்துச்சு படம். நல்லா தான் பண்ணியிருக்காரு. எப்பவும் போல நல்லா பண்ணிட்டார். ஃபர்ஸ்ட் ஹாஃப் தான் ரொம்ப நல்லா இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் சென்டிமெண்ட்டாக போய் நல்லா பண்ணிட்டார். பார்க்கலாம். நல்லா இருந்தது படம். நல்லா இருந்தது. தனுஷ் அண்ட் எஸ்ஜே சூர்யா நல்லா ஆக்ட் பண்ணியிருந்தாங்க. எல்லாமே ஸ்க்ரீன் பிளேலேருந்து டைரக்ஷன் எல்லாமே நல்லா இருந்தது. இல்லை சந்தீப் கிருஷ்ணன் நல்ல ட்விஸ்ட் இருக்குது. நல்ல ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்குது. ஸோ நல்ல படம். ஓவரால் தனுஷோட டைரக்ஷனில் நல்ல படம். ஏஆர் ரஹ்மான் மியூசிக் ஒரு ப்ளஸ் மாதிரி இருந்தது. பிஜிஎம் பேக்ரவுண்ட் ஸ்கோர் எல்லாமே நல்லா பண்ணியிருந்தாங்க அந்த மூமெண்ட்ஸில். ஸோ ஏஆர் ரஹ்மான் ஒரு போனஸ் தான். படம் வேறு லெவல் ப்ரோ. வேறு லெவலு. செம சீன் ப்ரோ. படம் ஃபுல்லாக ரத்தம் தான். பிளட் பிளாத் தான். ஃபுல் பிளட் பிளாத். படம் எல்லாமே வரும் ப்ரோ. அசுரன் ஸ்டைலு எல்லா ஸ்டைலும் இருக்குது. வடச்சென்னை ஸ்டைலு எல்லாமே. அவரோட டைரக்ஷன் வேறு லெவலு. படம் போய் பாருங்க. சஸ்பென்ஸா ஃபுல் ட்விஸ்ட். படம் பார்த்தீங்கன்னா நீங்கள் அசுரன் படத்தில் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் இருக்குது. பட் ஆனால் படம் பார்த்தீங்கன்னா ஹீரோனே கிடையாது படத்தில். பட் ஹீரோ வச்சு தான். பட் ஆனால் தனுஷ் 50th படம் ரொம்ப சிறப்பாக எடுத்திருக்காரு. தனுஷ் 25th ஃபிலிம் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி 50th ஃபிலிம் அதே மாதிரி இருக்குது. தங்கச்சியோட அதாவது தனுஷோட தங்கச்சியை ஒருத்தவங்க நடிச்சிருக்காங்க. ஸோ அவங்க கேரக்டர் வேறு லெவலில் இருக்குது. ஸோ அவங்க எப்படின்னா தனுஷ் ஃபுல் சப்போர்ட் அவங்க தான். எஜ்ஜேஸ்வர் வேறு லெவல் ஆக்டிங். எல்லா படத்தில் பண்ணுற மாதிரி அவர் வேறு லெவலில் பண்ணியிருக்காரு. வில்லனா அவர் வர சீனும் நல்லா மாசாக இருக்குது படத்தில். நல்லா இருந்துச்சு. எனக்கு எல்லாரோட ஆக்டிங்கும் மியூசிக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது. படத்தில் மெசேஜ்லாம் எதுவும் இல்லைண்ணா. ஒரு என்டர்டைன்மெண்ட் மாஸ் கமர்ஷியல் மூவி. அவர் ஆடியோ லான்ச்சில் சொன்ன மாதிரி கமர்ஷியல் சினிமா ஃபேன்ஸ்க்கு ஒரு நல்ல இது. ரொம்ப நாள் கழிச்சு கமர்ஷியலாக சூப்பராக இருக்குது. எஸ்ஜே சூர்யா அவர் வேறு லெவல்னா. அவருக்கும் தனுஷ்க்கும் தான் ஆக்டிங்கில் இங்கே காம்படிஷன். ஸோ நல்லா இருந்துச்சு. போர்லாம் எதுவும் இல்லை. நல்ல டூரேஷன் ரொம்ப கம்மி தான். கரெக்டாக வெட்டியிருக்காங்க கிறிஸ்பாக. படம் சூப்பராக இருக்குது. எப்படி சொல்கிறது, அவர் தனுஷ் 50th மூவி ரைட்டுன்னு அவரும் ரேஷன் பண்ணிருக்காரு. என்ன சொல்கிறார், அவர் 50th படம்ன்றது அது அவரே எடுத்தனால இன்னும் பெருமை அவருக்கு. எல்லாரும் பண்ண முடியாது இல்லை. அவர் 50th ஃபிலிம் எடுக்கும் போது அந்த அளவுக்கு வரணும்னா எடுத்து முடிச்சிட்டாரு. பயணமாக படம். படத்துக்கு பேக் ஒன்று ஏஆர் ரஹ்மான் தான் மியூசிக் அந்த மாதிரி போட்டிருக்காரு. அதோட ஸ்க்ரீன் பிளேலாம் பயணமாக இருந்துச்சு. ஸ்க்ரீனோட ஃப்ரீ கரெக்டாக அப்படியே செல்வரோட ரெஃபரன்ஸ் வச்சு எல்லாம் பயணமாக இருக்குது ப்ரோ. படம் நல்லா இருக்குது. கண்டிப்பாக தேட்டரில் பார்க்கணும். எஸ்ஜே சூர்யா அவர் ஆக்டிங் நடிப்பு தான் ப்ரோ முடிச்சு விட்டார். அவர் ரோல் கதை எல்லாருக்கிட்டையும் கதை போச்சு. எல்லாருக்கும் ஒரு ரோல் எல்லாம் வெயிட்டாக பண்ணாங்க ப்ரோ. படம் பார்த்தீங்கன்னா பக்காவாக இருந்துச்சு. ரொம்ப மோசமாக இருக்குது. கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ரொம்ப வெஞ்சன்ஸாக இருக்குது. தனுஷ் டைரக்ஷன் பயங்கரமாக பண்ணியிருக்காரு. ஆக்டிங்கும் அதேமாதிரி பயங்கரமாக பண்ணியிருக்காரு. ஸோ ரெண்டுமே ஈக்குவலாக தான் சொல்லணும். எஸ்ஜே சூர்யா எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க. மியூசிக்கும் பக்காவாக வந்திருக்கு. ஓவராலாக படம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபேமிலியாலாம் பார்க்க முடியாது. கொஞ்சம் அது பார்த்துக்கோங்க. சின்ன பசங்களை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. படம் பார்த்தீங்கன்னா யங்ஸ்டர்ஸ் பார்க்கலாம். கொஞ்சம் வன்மமாக இருக்குன்னு சொல்லிக்கோங்க. அவ்வளோதான். நல்லா இருக்குது படம். நல்லா இருக்குது படம். ஆக்சுவலி நல்லா இருக்குது. அதுதான் படத்தோட செகண்ட் ஹீரோ அப்படின்னு நான் சொல்லுவேன். நான் எல்லா சீனுக்கும் எந்த சீனில் எந்த எமோஷன் கன்வே பண்ணுன்ட்டு தனுஷ் சார் நினச்சிருக்காரோ அதை மியூசிக்கில் ரஹ்மான் சார் கொடுத்துருக்காங்க. அவர் அந்த மியூசிக் நல்ல பாட்டு தான். உசுரே அந்த சாங் நல்லா இருந்துச்சு. இல்லை நல்ல மெசேஜ் இருக்குது. இப்போ சொல்லிட்டா நிறைய பேர் போக மாட்டாங்க. அப்புறம் ஸோ நல்லா இருந்தது படம். நல்லா இருந்தது. நல்லா போகுது. போர் இல்லாமல் ஒரு பர்டிகுலர் பேஸில் நல்லா போகுது. பிரகாஷ் ராஜ் அந்த அளவு கிடையாது. பட் அவர் போலீஸ் ஆஃபீஸராக இருக்காரு. ஸோ அதனால் அவர் அந்த அளவு கிடையாது. கடைசியில் கிளைமேக்ஸ் தான் பிரகாஷ் ராஜோட ஒர்க்கு. மற்றபடி வரதும் கிடையாது. ஃபேமிலியோட பார்க்கலாம். படம் சூப்பராக இருக்குது. ஏஆர் ரஹ்மான் கடைசி சாங் தான் வேற லெவலு. கடைசி சாங் வேற லெவலில் இருக்கும் உங்களுக்கு படம். எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க. அவங்க படத்துலேயே நல்லா நடிப்பாங்க. இப்போ தனுஷ் சார் நல்லாவும் வேலை வாங்கியிருக்காரு அப்படின்ட்டு ஆடியோ லான்ச்லேயும் தெரிஞ்சது. படத்தில் இப்போ க்ளீனாக தெரியுது. சூப்பராக பண்ணியிருக்காருண்ணா. அவர் ரொம்ப அல்ட்டெல்லாம் இல்லாமல் சட்டிலாக சிம்பிளாக சூப்பராக மனசில் நிற்கிற மாதிரி ஒரு கேரக்டர். ரெண்டு பேரும் பிரதர் ரோல் நல்லா பண்ணிருக்காங்க. அவங்க தான் மெயின் ரீசனே சொல்லலாம். படத்துக்கு ஒரு நல்ல இம்பேக்ட் கொடுக்கும். கிளைமேக்ஸில் நல்லா இருக்கும். மியூசிக்லாம் சூப்பருங்க. நல்லா அன்எக்ஸ்பெக்டடாக நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஏஆர் ரஹ்மானோட மியூசிக் பேக்ரவுண்ட் ஸ்கோர் இப்படி இருக்கும்னு. ஆல்ரெடி 3 பாட்டு நல்லா ஹிட் ஆகிடுச்சு. பேக்ரவுண்ட் ஸ்கோர் பயங்கரமாக இருக்குது. நல்லா இருக்குங்க.